சாவான பாவத்தோடு வாழ்ந்து நரகத்திற்கு போய்விடுவோமோ என்று பயந்து உத்தம மனஸ்தாபப்பட்டு நல்ல பாவ சங்கீதனம் பண்ண முயற்சித்தும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வருமுன் இருந்தால் உத்தம மனஸ்தாபப்படுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தியானம். இங்கிலாந்து நாட்டில் குருவானவர் ஒருவர் சாவான பாவத்தை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பிரசங்கத்தில் ஆண்டவர் சாவான பாவத்தை வெறுப்பது பற்றியும் அந்த பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு மோசமானது என்பது குறித்தும் விளக்கி கொண்டிருந்தார். பிரசங்கத்தை கேட்டிருந்தவர்களில் பெண் ஒருத்தி குருவானவர் கூறிய அழுத்தமான உண்மைகளால் மிகுந்த துயரமடைந்து தான் செய்த பாவத்துக்காக உத்தம மனஸ்தாபப்பட்டு அழுதாள். அவளின் மனஸ்தாபம் அதிகப்பட குருவானவரின் பிரசங்கத்துக்கு இடையே குறுக்கிட்டு, சுவாமி, மாபெரும் பாவியாய் இருக்கிற என்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தை தயவு செய்து கேளுங்கள் என்று அழுகையோடு சத்தமாய் சொன்னாள். குருவானவரோ தம் பிரசங்கம் முடியும் மட்டும் அவளை பேசாமல் இருக்க சொன்னார். சிறிது நேரம் கடந்த பிறகு மீண்டும் அவர் பேச்சின் இடையே குறுக்கிட்டு, சுவாமி, தாமதமில்லாமல் எனக்கு உடனடியாக பாவ சங்கீர்த்தனம் கொடுங்கள் என்று கேட்டார். அவரும் பேச்சை நிறுத்திவிட்டு, இதோ பிரசங்கம் முடியப் போகிறது, சற்று பொறுமையாக இரு என்றார். இப்போது குருவானவர் இதுவரை பாவம் பற்றி தாம் செய்த பிரசங்கத்தின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக வெளிப்படுத்திய போது உள்ளம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அதிக மனஸ்தாபப்பட்டு எழுந்து, சுவாமி, எனக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்க தாமதிக்க கூடாது, சீக்கிரம் கொடுங்கள், ஏனெனில் நான் செய்த எண்ணற்ற பாவங்களுக்கு நான் இப்போது படும் வேதனையால் இதோ எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று கூறி உயிர் நீத்தாள். ஆலயத்தில் இருந்த மக்களும் குருவானவரும் அந்த விபச்சார பெண் பாவ சங்கீர்த்தனம் இல்லாமல் இறந்ததை பற்றி அதிகம் வருத்தத்துக்குள்ளானார்கள். குருவானவரோ மக்கள் அனைவரையும் அந்த பெண்ணின் ஆன்மாவுக்காக வேண்ட சொல்லி தன் மடத்துக்கு போய் 3 நாட்கள் ஒன்றும் உண்ணாமலும் உறங்காமலும் இரவு பகலென பாராமல் ஜெபித்து வந்தார். 3ஆம் நாள் இரவு அவர் செய்வது போலவே ஜெபித்து கொண்டிருந்த போது வெண்ணிற ஆடை உடுத்தி கொண்டிருக்கும் பெண்ணொருத்தி அவருக்கு காட்சியளித்து, சுவாமி, உம்மால் மீட்கப்பட்ட பாவி நான், எனக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனை முடிவுற்றது, இனிமேல் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் ஆண்டவர் எனக்கு செய்த உதவிக்கு அவருக்கு நன்றி கூறி வணங்கும் என்றாள். குருவானவரோ தமக்கு காட்சி அளித்த பெண் 3 நாட்களுக்கு முன்தான் இறந்தவளாயிற்றே, எப்படி அவளால் காட்சி தர முடியும்? ஒருவேளை இது பசாசின் தந்திரமோ என்று சந்தேகப்படுவதை அறிந்து அவள் குருவானவரை பார்த்து, நீர் இந்த விஷயத்தில் சந்தேகப்படாதபடிக்கு இதோ நான் ஒரு அடையாளம் சொல்கிறேன். இன்றைக்கு லியேல் நகரத்தில் புண்ணியமே நிறைந்த நிவேல் அர்லப்பர் என்கிற குருவானவர் மரணமடைந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தபோது உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் இறந்த உடனே மோட்சத்திற்கு போகிற போது கடவுள் கட்டளையிட்டபடியே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை கண்டு அவர்களுக்காக சேசு கிறிஸ்துநாதரின் பாடுகளை குறித்து ஆர்வத்தோடு ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். அவருடைய வேண்டுதலினால் சில ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தை விட்டு இன்றுதான் மோட்சத்திற்கு போகின்றன. அந்த ஆன்மாக்களில் நானும் ஒருவள். ஆனால் நான் மோட்சத்துக்கு போவதற்கு முன் உம்மிடம் கேட்ட ஞான பிரசங்கத்தால் என் பாவத்துக்கு உட்பட்ட உத்தம மனஸ்தாபமாகிய இந்த உதவிக்காக தேவரீருக்கு நன்றி செலுத்த நான் இங்கு வந்தேன் என்று கூறி மறைந்து போனாள். குருவானவரோ இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு லியேல் நகருக்கு ஆள் அனுப்பி விசாரித்த போது காட்சியளித்த ஆத்துமம் சொன்ன செய்திகள் உண்மைதான் என்பதும் அது தனக்கு காட்சியளித்த அன்றுதான் முன் சொல்லப்பட்ட குருவானவர் மரணம் அடைந்தார் என்பதையும் அறிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர உறவுகளே, விபச்சாரியான அந்த பெண் பாவ சங்கீதனம் செய்ய முயற்சி செய்தும்
பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஆசைப்பட்டு தன் பாவத்துக்கும் உத்தம மனஸ்தாபப்பட்டதால் அவருடைய பாவங்களை கடவுள் மன்னித்தார். நீங்களும் உங்கள் பாவங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்பட பழகி கொள்ள வேண்டும். ஏனெனில் பாவ சங்கீதனம் செய்வதற்கு முன்னர் உத்தம மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு நாடும் பாவங்களை பாவ சங்கீதத்தில் சொல்வதும் நம் கடமையாகும். அந்த பெண் இதற்கு முன் கணக்கற்ற பாவங்களை கட்டி கொண்டிருந்தாலும் அவள் தான் பட்ட உத்தம மனஸ்தாபத்தின் பயனாக 3 தினங்கள் மட்டுமே உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்க கடவுள் கட்டளையிட்டார். எனவே நாம் செய்த கணக்கில்லாத பாவங்களுக்கு தண்டனையாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகு நாட்கள் இராதபடிக்கு அடிக்கடி பாவத்துக்காக நாம் உத்தம மனஸ்தாபப்பட வேண்டும். இப்படி அடிக்கடி உத்தம மனஸ்தாபப்பட வேண்டுமானால் பாவியாயிருக்கிற நாம் யார்? அசுத்தமுள்ள ஒரு பிடி சாம்பலாகி போகும் அடிமைதானே. நம் பாவத்தினால் நிந்திக்கப்படுபவர் யார்? அளவற்ற நன்மையுள்ள ஆண்டவர் அல்லவா? பாவத்தை அவர் அடியோடு வெறுக்கிறாரே. அடிக்கடி இந்த உண்மையை நினைத்து பார்த்து நம்மையே நாம் கேள்வி கேட்டு நம்மையே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தினமும் ஆத்தும பரிசோதனை நாம் நிச்சயமாக இரவு படுக்கும் முன் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இரவு உறங்கையிலும் கூட நம் ஆத்மம் பிரிந்தாலும் நாம் எங்கு செல்வோம் என்பதை நம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருவரும் நாம் இரவில் படுக்கும் முன் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு அன்று நாம் செய்த பாவங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படி உத்தம மனஸ்தாபப்படகையில் நம் சாவான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சிறிது காலமே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து நாம் மீட்கப்படுவோம் என்பது இன்றைய நாள் நாம் சிந்தித்த தியானத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆமேன்.